பார்க்க இருக்கிற பகுதி, இப்போ பார்க்க இருக்கிற பதிவு, நம்ம பார்க்க இருக்கிற பாடம் வந்து பயிற்சி வந்து காளி வசியம். சாமி காளி வசியம், காளி, அங்காளம்மா, பாலா, இந்த 3 பேருக்கும் உள்ள அந்த குறி சொல்கிறது, இது அருள்வாக்கு. இது என்ன வேற்றுமை ஒற்றுமை வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா மயானத்துலேயும் பூஜை பண்ணலாம், பூமியிலையும் பூஜை பண்ணலாம், நினைக்கிற இடத்துல பூஜை பண்ணலாம். காளி வந்து அன்பு உள்ளவங்கண்டோ, கருணை உள்ளவங்கண்டோ. காளின்னு எல்லாரும் நீங்கள் வந்து பயப்படுறாங்க, ஆனால் காளியை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காளி வந்து கருணை உள்ளம் கொண்டோ, ஆனால் அவளை எதிர்த்தா அவளை விட மிக பிரளயமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை. அப்போ அந்த காளி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தட்சண காளி இன்னைக்கு எளிதில் சித்தியாகக்கூடிய தெய்வம், தேவதைன்னு சொல்லக்கூடாது, தெய்வம் தட்சண காளி. தட்சணம்னா நமக்கு எளிதில், மிக அருகில். தட்சணம்னா தாட்சண்யம், அன்பு, பேரன்பு, கருணை வடிவம் கொண்டவள் இந்த தட்சிணகாளி. இந்த தட்சிணகாளி வந்து மயானத்தில் வசிக்கூடியோ, மண்டையோட்டு மாலை அணிஞ்சு வரக்கூடியவோ, இந்த தட்சிணகாளியோட விஷயங்களை பண்ணாதான் யட்சினி, மற்றபடி அமானுஷ்யங்கள், வேதாளங்கள், கிம்பூர்ணங்கள், எல்லா கணங்களும் வசியமாகும். இந்த தட்சிணகாளி வசியம் பண்ணாங்க. இந்த தட்சிணகாளியோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முழுக்க பாதுகாப்பு பண்ணி தருவா, எதிரியை அண்ட விட மாட்டா, மாந்திரிகர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பழி விட மாட்டா. தட்சிணகாளியை உபாசனை பண்ணுறதுக்கு எந்த வகையிலும் மந்திரத்தாலேயோ, மாந்திரிகத்தாலேயோ, சிறு தெய்வங்களாலேயோ, தெய்வதைகளாலேயோ, அப்புறம் பிரயோக தெய்வங்களாலேயோ, ஏவல் போன்ற விஷயங்களோ எதுவும் பாதிக்காது. ராமகிருஷ்ணர் வழிபட்டது தட்சிணகாளி தான். இந்த தட்சிணகாளியில் வந்து 2 விதமான மந்திரங்கள் இருக்குது. இந்த 2 விதமான மந்திரங்களில் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம். ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் க்ரீம் க்ரீம் தக்ஷணகாளிகி, க்ரீம் 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 ஹூம் 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 ஹ்ரீம் 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 ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மந்திரமும். இன்னொரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தட்சிணகாளி. இந்த தட்சிணகாளி பண்ணிங்கன்னா தொப்புள் கொடியிலேருந்து நெற்றி சிரசுக்கு குண்டிலினி ஏறக்கூடிய விஷயம் அப்படியே நம்ம கண் கூட நேரடியாக பார்க்கலாம். ஒரு மண்டலம் 48 நாள் இந்த தட்சிணகாளி மந்திரத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த காளி மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னா அதனோட வைப்ரேஷன் உங்களோட தாங்க முடியாத சக்தியாக இருக்கும். அப்போது உங்கள் எதிரில் வந்து நிற்கிறவனோட பிரச்சனை என்ன, அவன் எதுக்காக வந்தால், என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன பாதிச்சிருக்கு, அவன் உடல் ரீதியான பாதிப்பு என்ன, எல்லாமே சொல்லலாம். இந்த தட்சிணகாளியில் சுவாமி விவேகானந்தர் பூஜை பண்ணது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு உபதேசம் பண்ண ஒரு காளி மந்திரம் இந்த தட்சிணகாளி. ஓம் க்ரீம் 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 ஹங் ஹங் ஹ்ரீம் ஹ்ரீம் தட்சிணகாளியே, க்ரீம் 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 ஹங் 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 இரிங் 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 ஸ்வாஹா. இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு வைப்ரேஷன் அளப்பறையதாக இருக்கும். தட்சிணகாளியை பூஜை பண்ணி சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் யட்சினி, மோகினி, ஜின்னு, முனி, குரளி, குட்டி சாத்தான் இந்த மாதிரி தேவதைகளை நம்ம கிட்ட போக முடியும். தட்சிணகாளியோட அருள் இல்லாமல் இந்த மாதிரியான சிறு தேவதைகளோட அருள்லாம் நம்ம கிட்ட வருமானா வராது. அப்படி வந்ததாலும் அதால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ தட்சிணகாளி வந்து நமக்கு முழுக்க சேஃப்டி, பாதுகாப்பு பண்ணக்கூடிய சக்தியில் தட்சிணகாளி மிக முக்கியமானவங்க. இந்த தட்சிணகாளி வந்து நம்ம எல்லா வகையிலையும் பூஜை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். வேத மார்க்கத்தில் அசைவ முறையிலையும் பண்ணலாம், சைவ முறையிலையும் பண்ணலாம். சைவ முறையில் பண்ணும்போது மீனை படையலாக வைக்கலாம். அங்காளம்மனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மெத்தடில் இது படையல் வைக்கலாம். பெரும்பாலும் இவர்களுக்கு ஆட்டுக்கறி ரொம்ப பிடிச்சமானது. ஆட்டு ஈரலை சுட்டு தேனில் துளிச்சு படையலாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக சித்தி ஆயிடுவாங்க. இது வந்து இது வந்து அசைவ முறை, கபாலிக முறையில் அசைவ முறை. அதே மாதிரி வந்து அகோரிகள் செய்யக்கூடிய விஷயத்தில் தட்சிணகாளியில் நம்ம சொன்ன 2வது மந்திரம் அகோரிகள்லாம் கூட பூஜை பண்ணுறாங்க. அகோரிகள் வழியில் போகும்போது மனிதனோட கறியை சாப்பிட்டு பூஜை பண்ணணும் அந்த தட்சிணகாளி. அப்படி பண்ணிங்கன்னா அகோரிகள் வழிமுறையில் சீக்கிரமாக சித்தி ஆகலாம் இந்த தட்சிணகாளி. இந்த தட்சிணகாளி வழிபாடு வந்து தொன்று காலத்துலேருந்தே இருக்குது. ஆதி காலத்தில் நம்ம காஞ்சிபுரத்தில் ஆதி பிரளய காளி அப்படின்னு ஒரு பூஜை இருந்தது. கபாலிகர்கள்னு ஒரு இனத்தவர்கள் வந்து அதை செஞ்சாங்க. அதை வந்து ஆதிசங்கரர் வந்து அந்த ஆதி பிரளய காளியை வந்து ஆதி காமாட்சியாக மாற்றின பெருமை நம்ம காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கருக்கு மட்டும்தான் உண்டு. இந்த காளியை தான் காட்சி தந்தவர் காமாட்சி.
இந்த காமாட்சி வந்து காளியாக இருந்தவளை ஆதி காமாட்சியாக மாற்றின பெருமை நம்ம ஆதிசங்கருக்கு மட்டும்தான். கபாலிகர்கள் என்ற இனத்தை காஞ்சிபுரத்துலேருந்து ரிமூவ் செஞ்சதுக்கான அர்த்தம், அவர் வெளியேற்றதுக்கான அர்த்தம், இவங்க அம்பாள் காமாட்சியை வந்து பிழைய காளியாகவே தான் வச்சுட்ருக்காங்களே தவிர மனித கறிகளை சமைச்சு சாப்பிட்டு உண்ணக்கூடிய மனிதர்களாக மிருகங்களாக தான் வாழ்கிறாங்களே தவிர காளி ஆதி காமாட்சியாக மாற்றும் போது தான் காஞ்சிபுரத்துக்கே பெருமை வந்தது. இன்றைக்கி காமாட்சின்னு நம்ம போய் கும்பிட்றோம். அந்த காமாட்சி ஆதி பிரளய காளி. அப்போது இந்த காளி விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த காளி மந்திரத்தை ஒரே ஒரு மந்திரத்தை வச்சு இது வந்து காளி விஷயத்தில் இது நாம் கொடுக்குற மந்திரம் 3வது மந்திரம். இந்த மொத்தம் காளியில் 12 மந்திரங்கள்லாம் இருக்குது. பிரயோக மந்திரங்கள் தனியாக இருக்குது, ஏவல் மந்திரங்கள் தனியாக இருக்குது, அதே மாதிரி வந்து காளியை வச்சு அஷ்டகர்மம் செய்யக்கூடிய மந்திரங்கள் தனியாக இருக்குது, தட்சிணகாளி மந்திரம் தனியாக இருக்குது, மயான காளி மந்திரம் தனியாக இருக்குது, கபால காளி மந்திரம் தனியாக இருக்குது. ஆக மொத்தம் 12 மந்திரங்களில் நம்ம 3 மந்திரங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கலாம் காளி விஷயத்தில். இப்போ காளி விஷயத்தில் அடுத்ததாக வழி கொடுக்க வேண்டிய மந்திரம் மிகவும் எளிதாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்டி காளி காலஸ்திரி அம்மா தாயே ஓங்கார சக்தி சாமுண்டி பத்ரகாளி சூலி கபாலி வரசாமுண்டி பாபா பத்ரகாளி பாபா சர்வபூத பிரேத பிசாசுகளும் வஞ்சின சூன்யத்தையும் எரி உச்சாடு சுடு சுடு கும்பட் ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரம். இந்த ஒரே மந்திரத்தை வச்சு முட்டை எலுமிச்சம்பழம் தேங்காய் எல்லாமே சுற்றி போடலாம், முடிகேறு போடலாம். இந்த ஒரு மந்திரத்தை வச்சு கழுப்பு இந்த மாதிரியான யாவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுற்றி போடுற விஷயங்கள்லாம் பக்காவாக பண்ணலாம். இந்த ஒரு மந்திர தீட்சை வந்து நீங்கள் நேரடியாக தீட்சைக்காக வந்து கேட்கும் போது தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த மந்திரத்துக்கு ஒரு யந்திரம் இருக்குது, ஸ்பெஷலான யந்திரம். தமிழில் நம்ம தட்சிணகாளி யந்திரம்னு ஒன்று கொடுக்குறோம், நம்ம கைப்பட வரைஞ்சி வெக்காந்து கொண்டு குரு தீட்சை இல்லாமல் நான் மந்திரங்களை காளியோட மந்திரங்களை கொடுக்குறதில்லை. என்கிட்ட காளி மந்திரம் ஆனால் ஒரே வருஷத்தில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு காளி எனக்கு சக்தி இருக்குது. அந்த விஷயம் இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கேன். அதனால் காளி தீட்சை வேணுங்கிறவங்க நேரடியாக தான் வந்து